நான் சுவாமிநாதன். வயசு கிட்டத்தட்ட 70. ரிட்டையர் ஆகி 10 வருஷம். நல்ல உயரம். எங்கேயாவது பார்த்தாலும் எல்லாரும் என்னை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவா. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவா, இங்கே பாரு, யார் விசேஷத்துக்கு கூப்பிட்டாலும் போகாமல் இருக்கக்கூடாது, தலையாவது காமிச்சிட்டு வரணும் அப்படின்னு. முழுமையாக நம்மளால் அந்த விசேஷத்தில் கலந்துக்க முடியலன்னா கூட வந்ததுக்கு ஏதாவது செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு. அப்போல்லாம் அப்பா சொன்னது எதையுமே காதில் போட்டுக்கிட்டது கிடையாது. சரிப்பா அப்படின்ட்டு போயிடுவேன். ஆனால் இப்போ ஒன்று ஒன்றா நினைவுக்கு வருது. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு கல்யாணத்தையும் விடுறது இல்லை. எனக்கு தான் கல்யாணம் ஆகலை, தனிக்கட்டை. அதனாலேயே நண்பர்கள் வீட்டு கல்யாணமாக இருக்கட்டும், இல்லை உறவினர்கள் வீட்டு விசேஷமாக இருக்கட்டும், எதையுமே விடுறது கிடையாது. அப்பா சொன்ன மாதிரி தலையாவது காமிச்சிட்டு வந்துடுவேன். அப்பா சொன்ன ஒவ்வொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வந்து அதை யார்கிட்டயா ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, நமக்கே ரொம்ப வயசாயிடுச்சுன்னு அர்த்தம்டா சாமிநாதா அப்படின்னு என்னோட ஃப்ரெண்டு விஜயராகவன் அடிக்கடி சொல்லுவான். அந்த காலத்து மனிதர்களை பற்றியா இருக்கட்டும், இல்லை பழசெல்லாம் அசைப்படும் போது யாரையாவது இழுத்து வச்சுட்டு போர் அடிக்கிற வயசுடா நமக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இந்த டெம்டேஷனை வரவிடக்கூடாது. அப்புறம் கேட்குறவங்களுக்கும் போர் அடிக்கும், எழுந்து போயிடுவாங்க. அவன் பொண்ணு நித்யாவோட கல்யாணத்துக்கு தான் கிளம்பிகிட்ருக்க. இன்னைக்கு ரிசப்ஷன், நாளைக்கு முகூர்த்தம். திருவான்மியூரில் கடலோரத்தில் ஒரு கல்யாண மண்டபம். ரிசப்ஷனுக்கு கண்டிப்பாக பழைய நண்பர்களாக நிறைய பேர் வருவாங்க. அவங்களெல்லாம் பார்க்கலாம், பழைய நட்பை புதுப்பிச்சுக்கலாம். இப்படி தான் வெங்கடேசனோட பையன் கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்கே யார் யாராலும் என்னை பார்த்து சிரித்தாங்க, நானும் அவங்கள பார்த்து சிரித்தேன். ஆனால் யார் என்ன ஏதுன்னு சுத்தமாக ஞாபகத்துக்கு வரல. ஒரு சிலர் வந்து, என்ன சாமி சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்க, நீங்கள் அப்படின்னு கேட்டுட்டு விட்டேன். அவங்கெல்லாம் என் கூட வேலை பார்த்தவங்க அப்படின்னு மட்டும்தான் எனக்கு நினைவில் இருக்குது. வேக் மெமரி தான், மற்றபடி ஒன்றுமே நினைவில் இல்லை. இன்னும் சிலர் வந்து, நான் தான் குமார், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேனே, இல்லைன்னா நான் தான் முரளி, பர்சனல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேனே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திட்டு அவங்களே கையை நீட்டிட்டாங்க. அது எனக்கு சௌரியமாக போச்சு. இதெல்லாம் நடக்கும்போது ஏதோ ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போன மாதிரியே ஃபீல் இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கேன். அதுக்கு 2 காரணம் இருக்குது. வயசாக வயசாக ஞாபக மறதி அதிகமாயிட்டு இருக்கு. 2வது, அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்களே. இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவங்களையும் பர்சனல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவங்களையும் எங்கெங்க நினைவு வச்சுக்கிறது. ஆனால் அவங்க என்ன நினைவு வச்சுக்கிறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, அவங்களுடைய ஞாபக சக்தி அதிகமாக இருந்திருக்கணும். இன்னொன்று, என்னோட உயரம். ஐ வாஸ் த டாலஸ்ட் GM ஆஃப் த ஃபேக்ட்ரி அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு அழைக்கும் போதே விஜயராகவன், டே கார்த்திகை மாதத்தில் கல்யாணம் வச்சுருக்கேன்டா, வெள்ளம் புயல் காத்துன்னு கல்யாணத்துக்கு எடுத்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டான். அதெல்லாம் எதுவும் நடக்காதுடா அப்படின்னு நான் ஆறுதல் சொன்னேன். 2 நாளாக ஸ்ரீலங்காவில் அடமழை, டிப்ரெஷன். அது அப்படியே சைக்ளோனாக மாறி தமிழ்நாட்டில் பொழியும், சென்னையில் கொட்டி தீக்கும் அப்படின்னு வெதர் ஃபோர்காஸ்ட். அங்கே சைக்ளோன் வந்ததோ இல்லையோ, என் வாழ்க்கையில் அன்னைக்கு புயல் அடிச்சுது. இன்னைக்கு திருவான்மியூரில் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. திரும்பி வரும்போது ஏண்டா போனோம் அப்படின்னு தோணுன்னு நினைக்கல. ஊபர் புக் பண்ண. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். மண்டபத்து வாசல்லையே விஜயராகவன் காத்துட்டு இருந்தான். வாட சாமிநாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னை கல்யாண மண்டபத்தில் கூட்டிகிட்டு போனான். இன்னும் சில நண்பர்களை அறிமுகப்படுத்தினான். பொண்ணு மாப்பிள்ளை ரெடியாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் சாமிநாதா, அது வரைக்கும் நீ எல்லார்கிட்டையும் பேசிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு மணமக அறைக்குள்ளே போனான். பொண்ணு மாப்பிள்ளைக்காக காத்துட்டு இருந்தேன். அப்போ அவ வந்தா. சித்ராவா இது? ஆமா, அவளே தான். உடனே அவளை அடையாளம் தெரிஞ்சது. அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆஃப் ஆல் த பீப்புள் இன் திஸ் வேர்ல்டு இவன் எங்கேருந்து இங்கே வந்தா? ஒருவேளை விஜயராகவனுக்கு சொந்தமாக இருப்பாளோ? சச்ச, இருக்காது. அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சவளாக இருப்பாளோ? சரி, அவள் கண்ணில் படுறதுக்கு முன்னாடி இங்கேருந்து கிளம்பி போயிடுவோம். சட்டுன்னு எழுத, ஐயோ பண்ணியிருக்கக்கூடாதா? நான் தான் நல்ல அவசரமாச்சே, மறந்தே போச்சு. சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வேறு. பல காவி கலரில் ஒரு ஜிப்பா. அவள் என்னை பார்த்துட்டா.
ஒன்று நினைஞ்சதும் வேற எங்கேயாவது போயிருக்க கூடாதா? நேரா என்னை பார்த்து வந்தா. சித்ரா, நான் வேலை பார்த்த முதல் கம்பெனியில் அவளும் வேலை பார்த்தா. நான் மேனேஜர், அவள் எனக்கு அசிஸ்டண்ட். ட்ரைனிங் முடிஞ்சு அடுத்த போஸ்டிங் வந்து வேற ஊருக்கு போகிற வரைக்கும் 2 வருஷம் என்கிட்ட தான் வேலை பார்த்தா. சித்ரா நல்ல அழகு. அவளை சுற்றி எப்போவுமே கூட்டம் இருக்கும், ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல். கிட்டத்தட்ட இந்த ட்ரைனிங் ப்ரொபஷன் பீரியட்லாம் முடிகிற சமயத்தில் அவளோட கலீக் சிவராமனை தான் அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அதுவும் சரிதான், ஜோடி பொருத்தம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆனால் சித்ராவோட மனசில் வேற ஐடியா இருந்ததுன்னு அப்போ யாருக்கும் தெரியாது. சித்ராவோட மனசில் நான் தான் பிரதானமாக இருந்திருக்கேன். இது அவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கமலா கிட்ட அவளே சொல்லியிருக்கா போல. சாமிநாதனை எப்படியாவது என்னுடைய வலையில விழ வைக்கிற பாரு அப்படின்னு. இது தெரிஞ்சிருந்தா நானே சுவாதீனமா அவ வலையில போய் விழுந்திருப்பேனே. நான் என்ன விஸ்வாமித்ரனா என்ன? என்னை எப்படியாவது அவ வலையில விழ வைக்கிறேன்னு யார்கிட்டயும் பெட்டெல்லாம் கட்டியிருக்கா. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாமலே நான் இருந்திருக்கேன். அதனால சித்ராவுக்கு என் மேல பயங்கரமான கோவம். ட்ரைனிங் முடிகிற சமயத்துல சித்ரா என் மேல ஒரு புகார் கொடுத்தா, செக்ஷுவலி ஹராஸ்ட் அப்படின்னு. அது ஆக்சுவலி சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம். வேலை பண்ற இடத்துல இதை மாதிரி நடந்துதான் இதை எப்படி சட்டப்பூர்வமா டீல் பண்ணணும்னு நானே அந்த ஆஃபீஸில் பயிற்சி கொடுத்துருக்கேன். 3 பேர் கொண்ட கமிட்டி இதை விசாரிக்கும். புகார் நிரூபணம் ஆனால் வேலை போயிடும். மோஸ்ட்லி இந்த மாதிரி கேஸில் பெண்களுக்கு சார்பாக தான் தீர்ப்பு இருக்கும். இன்கேஸ் புகார் இங்கே நிரூபணம் ஆகலைன்னா கோர்ட்டுக்கு போகலாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கோர்ட்டுக்கு போனால் கம்பெனி பேர் அசிங்கமாயிடும், நாரி போயிடுங்கிறதாலே அவங்களுக்கு சார்பாகவே தீர்ப்பு அமையும். எங்கள் மேனேஜ்மெண்ட் பல பேரை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு கடைசியாக என்னையும் கூப்பிட்டாங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு ரெசிக்னேஷனையும் கொடுத்தேன். சித்ரா அதுக்கப்புறம் என்ன ஆனா அப்படின்னு தெரிஞ்சுக்க கூட ஆசை இல்லாமல் நான் வேற வேலைக்கு சேர்ந்து இப்போ ரிட்டையரும் ஆயாச்சு. சித்ரா என்கிட்ட வந்து, சாமிநாதன் சார் தானே நீங்க? என்ன அடையாளம் தெரியுதா? சித்ரா, எப்படி சார் இருக்கீங்க? ஹாப்பி டு ஹாவ் met you again. என்னத்த சொல்ல, முகத்தை திருப்பிக்கவா முடியும்? அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி இருக்க? சொல்லிக்கும்படியே இல்லை சார். அன்னைக்கு நீங்க ரிசைன் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நான் பண்ணின காரியத்தை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டேன். சிறுபுள்ளத்தனம், கான்சிக்வன்ஸை பற்றி அன்னைக்கு நான் நினச்சி பார்க்கல. உங்களை பற்றி எங்கெல்லாமோ தேடினேன், யார்கிட்டலாமோ விசாரித்தேன். ஆனால் ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. எப்படியாவது உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன் சார். அவளை மேலே பேச விடாம, அதெல்லாம் இருக்கட்டும், நான் மறந்தாச்சு. ஆமாம், நீ எப்படி இருக்க? என்ன பண்ணிகிட்ருக்க? ஐ காட் மேரிட் சார், பட் மை ஹஸ்பண்ட் இஸ் நோ மோர் அண்ட் வி ஹவ் நோ இஷ்யூஸ். அப்பா அம்மாவும் இப்போ உயிரோடு இல்லை. அடிக்கடி எனக்கு தோணும், நான் பண்ணின தப்புக்கு தான் இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னு. ஒருவேளை நீங்கள் சாபம் விட்டுருப்பீங்கன்னு. அப்படி நீங்கள் விட்டுருந்தா கூட இட் இஸ் ஃபுல்லி ஜஸ்டிஃபைட் சார். என்னை மன்னிச்சிடுங்க. ஏதோ எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பினேன். வர வழியெல்லாம் மனசெல்லாம் ஒரே எண்ணம் தான். அன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டு வெளில வரும்போது, இந்த சித்ரா ஏன் இந்த மாதிரி பண்ணணும், அவன் நாசமா போகட்டும் அப்படின்னு அன்னைக்கு தோணினதை இன்னைக்கு நினைச்சு பார்த்தேன். நடந்தது ஒரு விபத்துன்னு நினைச்சு அதை விட்டு வெளில வராம, நடந்ததையே நினைச்சு மனசுக்குள்ள புழுங்கிட்டு எனக்குன்னு ஒரு நல்லது பண்ணிக்காம என் வாழ்க்கையை நான் நாசமாக்கிக்கிட்டேன். சாபங்கிறது இருமுனை கத்தி மாதிரி வீசுறவனையும் தாக்கும்.